Hello friends, welcome to Tax Pro. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து சார் நான் ஏன் சார் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், எனக்கு தான் வருமானமே இல்லை, நான் ஏதோ சின்ன தொழில் பண்ணுறேன், ஒரு 2.5 lakhs 3 lakhs தான் வரும், கேப் ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டுறேன், இல்லை சின்ன ஒரு பொட்டி கடை வச்சுருக்கேன், நான் ஏன் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், எனக்கு தேவையில்லையே அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் சொல்லிகிட்ருக்காங்க. பட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுங்க, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது நல்லதா கெட்டதா அப்படின்றது. ஸோ முதல்ல பெனிஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரூஃப் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்டு அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க, மாதம் அக்கௌண்ட்டில் வரும், ஃபார்ம் 16 கொடுப்பாங்க, இது எல்லாமே ப்ரூஃப் இருக்கும். வேறஸ் நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பொட்டி கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன ப்ரூஃப் இருக்குது உங்களுக்கு? நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஓகே, பேங்க்கில் வருமானம் வருது, ஓகே, ஆனால் கரெக்டான இன்கம் எவ்வளோ இன்கம் வந்திருக்குன்ற டிக்ளரேஷன் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் உங்களால் அதை ஒரு ப்ரூஃபாக வந்து யூஸ் பண்ண முடியாது. நாளைக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லோனுக்கு பேங்க்குக்கு லோனுக்காக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து உங்களோட லோன் வந்து ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து எந்தவித ப்ரூஃப் இல்லை, இன்கம் ப்ரூஃப் இல்லை அப்படின்றதுனால லோன் வந்து ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்க, இல்லை ஒரு சின்ன கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு 50,000 60,000 வருமானம் வருதுன்னா அது எல்லாமே பேங்க்கில் வாங்குங்க. ஸோ மிஞ்சி போனால் ஒரு வருஷத்தில் ஒரு 10 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வருதுன்னா அந்த 10 லட்ச ரூபா மட்டும் நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கான டேக்ஸு, அதுக்கு ஆக்சுவலாக டேக்ஸே வராது. இப்போ 10 லட்ச ரூபாவில் வந்து உங்களுக்கு 20% 30% லாபம்னா கூட 2 லட்சம் 3 லட்சம் தான் லாபமாக இருந்தால் கூட அதை மட்டும்தான் டிக்ளேர் பண்ணி நீங்கள் வந்து கட்ட போகிறீங்க. வேறஸ் ஆனால் இங்கே என்ன உங்களுக்கு டெவலப் ஆகுதுன்னா ஒரு ப்ரொஃபைல்ன்றது உங்களுக்கு பில்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ரொஃபைல் பில்ட் ஆகிறதுனால ஒரு பேங்க்கிட்ட போகும்போது ஒரு 2-3 வருஷம் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் லோன் கேட்கலாம். சார் நான் ஒரு பொட்டி கடை வச்சுருக்கேன், இப்போ நான் வந்து ரிட்டர்ன்லாம் கரெக்டாக ஃபைல் பண்ணிட்டுருக்கேன், இவ்வளோ வருமானம் எனக்கு இருக்குது சார், இதை பேஸ் பண்ணி ஒரு 1 லட்ச ரூபா லோன் கொடுங்க அப்படின்னு சொன்னால் வந்து தாராளமாக அவங்களும் வந்து கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. வேறஸ் நீங்கள் எந்த வித இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னும் ஃபைல் பண்ண மாட்டீங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸு பேங்க் அக்கௌண்ட்ஸுமே என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் பேங்க்கு நான் போன உடனே எனக்கு லோன் கொடுத்துடணும் அப்படின்னா வந்து எப்படி கொடுப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து இன்கம் ப்ளஸ் அட்ரஸ் ப்ரூஃப், நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக கூட வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் ஊர் விட்டு ஊர் வந்திருப்பீங்க, இங்கே வந்து என்ன பண்ணுறது, அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது எந்த அட்ரஸில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் போட்டு ஃபைல் பண்ணும்போது அதை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையோ ஆதார்லையோ எல்லாமே வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இது ஒரு அட்ரஸ் ப்ரூஃபாக கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு இன்கம் ப்ரூஃபாக உங்களுக்கு யூஸ் ஆகும், அட்ரஸ் ப்ரூஃபாக வரும், அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டுன்றதுனால அது ஒரு அடிஷ்னல் ப்ரூஃப் இருக்கும். லோன் அப்ளிகேஷன் ஈஸியாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பென்ஷனராக இருக்கீங்க, இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது டிடிஎஸ் பேங்க்கில் எஃப்டி போட்டு வச்சுருக்கீங்க, அதில் பேங்க் உங்களுக்கு டிடிஎஸ்ன்றதை டிடெக்ட் பண்ணுவாங்க. அந்த டிடிஎஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு 5 லட்ச ரூபா டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷத்தில், அதில் 10% பேங்க்கை டிடெக்ட் பண்ணி 50,000 கவர்மெண்ட்டு கட்டியிருப்பான். ஆனால் இந்த 5 லட்சம் நீங்கள் டிக்ளேர் பண்ணி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இந்த 50,000 அப்படியே உங்களுக்கு திருப்பி வந்துடும். ஏன்னா 5 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது, அதனால் ஈஸியாக உங்களால் ரீஃபண்டுன்றது வந்து வாங்க முடியும். ஸோ இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸு, எஃப்டி வச்சுருக்கிறவங்க, பென்ஷனர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண மறந்துட்டு இல்லை பயந்து ஃபைல் பண்ணாமல் என்ன ஆகுதுன்னா அந்த டிடிஎஸ் அமௌண்ட் அப்படியே போயிடும். ஒன்ஸ் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை அப்படின்னா அந்த டிடிஎஸ்ன்றது உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபாரின் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீசா ப்ராசஸ் பண்ணணும் இல்லையா? வீசா ப்ராசஸ் பண்ணணுன்னா என்ன வேணும்? வீசா ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ப்ரூஃப்ஸ், அப்போ கண்டிப்பாக இன்கம் ப்ரூஃப் கேட்பாங்க. இன்கம் ப்ரூஃப்னால் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஒன்றா எடுத்துப்பாங்க. எஸ்பெஷலி நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ் போகிறீங்க,
இல்லை இந்த மாதிரி ஆஸ்திரேலியா இந்த மாதிரிலாம் போகும்போது நியூசிலாந்து அவங்கெல்லாம் நிறைய டாக்குமெண்டேஷன் வந்து கேட்பாங்க. எஸ்பெஷலி நீங்கள் சேலரிடாக இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் ஃபார்ம் 16 அது கொடுத்துடலாம். சின்ன எம்ப்ளாய் அதர் தேன் சேலரிடாக இருக்கீங்கன்னா இன்கம் ப்ரூஃப் கேட்டாங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இல்லாமல் உங்களுக்கு விசான்றது கேன்சல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஃபாரின் போய் ஏதாவது வேலை பார்க்கணும், அப்போ வீசாஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீசா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகிறது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வருமானம் இருக்குது ஆனால் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டிஸ் வரும். நாளைக்கு அவன் நோட்டீஸ் விடுவான், என்னப்பா அவன் அக்கௌண்ட்டில் இவ்வளோ காசு வந்திருக்கு ஆனால் நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு பெனால்ட்டி வர வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, டபுள் பெனால்ட்டி போட்டான்னா உங்களால் கட்ட முடியாது. ஸோ அதனால் என்ன ரிட்டர்ன் வந்திருக்கோ, இப்போ நான் சொன்ன மாதிரி AIS ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதே மாதிரி 26 AS இதில் எல்லாருமே வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வருமானம் வந்திருக்கோ. அப்போது அது இருக்குது ஆனால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்ற பட்சத்தில் உங்களுக்கு பெனால்ட்டிஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பெனால்ட்டி அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி டேக்ஸ் ஃபைல் பண்ணாதான் உண்டு. அதே மாதிரி நீங்கள் நிறைய வந்து டிடக்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ATC இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டுருப்பீங்க, அதே மாதிரி ஹோம் லோன் வச்சுருப்பீங்க, பசங்களுக்கு எஜுகேஷன் லோன் வந்து வாங்கியிருப்பீங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். அந்த டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணணுன்னாலும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணியிருக்கீங்க, அந்த தொழில் லாஸ் ஆகிடுச்சு, அந்த லாஸை வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும், அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இயர் நீங்கள் இன்றைக்கி இந்த வருஷம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஒரு 2 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு, அடுத்த வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராஃபிட்டோட போன வருஷத்தோட லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மொத்தமாக டேக்ஸே கட்டாத மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் ரிட்டர்னே ஃபைல் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இந்த லாஸ்ன்றது உங்களால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ லாஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணணுன்னா கூட நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுனால இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து ஐயோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் எவனாலும் நம்மளை வந்து பிடிச்சிருவான், தேவையில்லாமல் நம்ம எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இதெல்லாம் அந்த காலங்க. இப்போ எல்லாம் ஆன்லைனு, கூகுள் பே, ஃபோன்பே, ஜிபேன்னு எல்லாம் வந்து டெவலப் ஆகிட்டே வரும். ஸோ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் உங்களுக்கு தான் வந்து நல்லது. ஹோப் இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.